வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் முக்கியமான தலைப்போடு தான் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தேசிய குடும்ப திட்டமிடல் தினத்தையொட்டி தான் இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சி அமையப் போகின்றது. உங்களுக்கு தெரியும், குடும்ப திட்டமிடல் என்பது வெளிப்படையாக பேசப்படாத ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பில் சமூகத்தில் தவறான அபிப்பிராயங்களும் பல வந்து கொண்டே இருக்கின்றன, தவறான மாற்று கருத்துக்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. இவை சில சமயம் பெண்கள், சிறுமிகள், இளம் தலைமுறையினருக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான பெற்றோர்கள், அதே போன்று பெரியோர்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்பது நாங்கள் தேடிப்பதால் நிச்சயமாக அவருக்கு அது தொடர்பான ஒரு அறியாமை காணப்படுகிறது. எனவே இது தொடர்பான முக்கியமான விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு விசேடமாக 3 அதிதிகள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தேசிய பாலியல் தொற்றுகள் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் திட்டமிடல் வைத்திய அதிகாரி டாக்டர் சண்முகநாதன் முரளிதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதேபோன்று பெண்கள் உரிமை ஆர்வலர் நிருபா புஷ்பராஜ் அவர்கள். வணக்கம். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் சார்பாக பிரிஸ்கில்லா அருள் பிரகாசம். வணக்கம். வணக்கம். முதலாவது கேள்வியாக டாக்டர் முரளிதரன் அவர்கள் நாங்கள் கேட்கணும் என்னென்றால், இந்த குடும்ப திட்டமிடல் முறை என்றால் என்ன? இது பற்றின ஒரு விளக்கத்தை மக்களுக்காக வழங்க வேண்டும். குடும்ப திட்டமிடல் முறை என்றது ஒரு குடும்பத்தில் ஒரு தேவையான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும் திருமணமாகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்லவும், அது மட்டுமன்றி இளைஞர்கள் இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வராமலோ அவர்களது வாழ்க்கை தரத்தை சரியாக பேணுவதற்கும் உதவும் ஒரு முறைகள் தான் இந்த குடும்பத்திட்ட முறைகள். அதில் பாரம்பரிய முறை, நவீன முறை மற்றும் அந்த குழந்தை பேரற்றவர்களுக்கான சிகிச்சை என்பன அடங்குகின்றது. அதில் ஒரு முக்கியமான நவீன முறை என்றால் கொண்டம் என்று சொல்லலாம். அதில் ஆணுரை, பெண்ணுரை இரண்டும் அடங்குகின்றது. நன்றி. அதே போன்று அடுத்த கேள்வியாக நாங்கள் நிருபா புஷ்பராஜ் அவர்களிடம் நாங்கள் கேட்டால், குடும்ப திட்டமிடல் முறையொன்றினை பயன்படுத்துவதற்கான தீர்மானத்தினை யார் மேற்கொள்வது? குடும்ப திட்டமிடல் என்று சொல்லிக்க அது குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்குது. ஸோ கட்டாயம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்கணும். அந்த திட்டமிடலை தாங்க எப்படி செய்ய போறினோம், எந்த காலகட்டத்தில் செய்ய போறினோம்ன்றது கட்டாயம் இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ ஆண்கள் ஆணுரை பாவிக்கிறது, பெண்களுக்கான டாக்டர் சொன்ன மாதிரி சில குடும்ப திட்டமிடல் முறைமைகள் இருக்கின்றன. இந்த பெண்கள் பாவிக்கிற குடும்ப திட்டமிடல் முறைமைகள் கட்டாயம் அவர்களுடைய உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது உள்ளால எடுக்கிற விஷயங்களாக இருக்குது. அப்போ பெண்கள் கட்டாயம் அதுக்கான தீர்மானத்தை தாங்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில அவர்கள் அந்த அவர்களுக்கான அந்த சாய்ஸ் இருக்கணும், அவர்களுக்கான அந்த தெரிவு இருக்கணும்ன்றது கட்டாயம் அவசியமான ஒரு விஷயம். இப்போ எங்களோட கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோம்னா கூடின அளவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நீங்கள் இப்படி செய்யணும், இந்த முறைமையை எடுக்கணும் என்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளையும் மீறி ஒரு பெண் தான் அவக்கு என்ன தேவை என்ற அந்த ஒரு உரிமை ஒன்று அவக்கு இருக்கணும். எந்த மாதிரி எடுக்க போகிறோம், எந்த முறையான குடும்ப திட்டமிடல் முறைமையை தான் தெரிவு செய்ய போகிறோம். அடுத்ததாக பிரிஸ்கில்லா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். என்னென்னு சொன்னால், குடும்ப திட்டமிடல் முறை குறித்த தீர்மானத்தினை மேற்கொள்வதற்கு தேவையான பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான தகவல்கள் அல்லது ஒரு தெளிவு இளைஞர் யுவதிகளிடம் இருக்கின்றதா? இந்த கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்காக நான் பதில் சொல்ல வேணுமெண்டா, இலங்கையில் நடத்தப்பட்ட சில ஆய்வுகளுடைய தரவுகளை நான் சொன்னாலே இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். என்னென்று சொன்ன, ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் மற்றும் யூனிசெஃப் நிறுவனங்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகளை எடுத்து பார்க்குற நேரம், இலங்கையில் 50% இளைஞர்களுக்கு மட்டும்தான் பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான போதிய அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பாளினருடைய இனவிருத்தி தொகுதி அல்லது இனவிருத்தி உறுப்புகள் தொடர்பான அறிவை எடுத்து பார்த்தா அதுவும் 50% குறைவாகவே அந்த அறிவும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் DHS சர்வே 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்டதை எடுத்து பார்க்குற நேரம் 24% இளைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த HIV AIDS தடுப்பு குறித்ததான முழுமையான அறிவு காணப்படுது.
அப்போ இப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு வந்து அடிப்படை பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான தகவல்கள் தரவுகள் இளைஞர்கள்ட்ட இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த குடும்ப திட்டமிடல் முறைகள் கருத்தடை போன்ற விடயங்களை பற்றின அறிவும் தகவல்களும் நிச்சயமாகவே இளைஞர்கள்ட்ட போதிய அளவில் காணப்படவில்லை. அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய பாடசாலை கல்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமெண்டா எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டோமெண்டா சில சந்தர்ப்பங்களில் வந்து திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவுன்ற ஒரு கருத்தும் எங்களோட சமூகத்தில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற நேரம் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இது பாடசாலை மட்டத்தில் கொடுக்கப்படுறதில்லை. அப்போ அவங்க வந்து வேறு வேறு இடங்களில் தான் இதற்கான தகவல்களை தேடுறாங்க. அப்போ இப்படி தேடுற நேரம் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் விடயங்கள் வந்து சரியானதா என்றதும் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. அநேகமான நேரங்களில் அவங்களுடைய நண்பர்கள்ட்ட கலந்துரையாடுறதன் மூலமாக இணையதளம் மூலமாக அவங்க பெற்றுக்கொள்கிற தகவல்கள் முழுமையற்ற அல்லது சரியான தகவல்களாக காணப்படவில்லை என்றது தான் எங்களுடைய சாதாரண நிலையாக இருக்குது. தரவார்க்க டாக்டர், அடுத்துக்கள் உங்களிடம் டாக்டர், குறிப்பாக இந்த சுகாதார கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடும்ப திட்டமிடல் முறைகளை பயன்படுத்துவதால் பெண்களுக்கும் மற்றும் குடும்பங்களுக்கும் ஏற்படக்கூடிய அவர் சார்ந்த குடும்பங்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் பலன்கள் என்னவாக இருக்கும் டாக்டர்? ஓகே, குடும்ப திட்டமிடல் வந்து என் பாவிக்கிறோம்னா எங்களோட நோக்கு சாதாரணமாக ஒரு கர்ப்பவதி என்றது 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள தான் கர்ப்பம் தரிக்கணுமென்று எதிர்பார்க்குறோம். சரியா, அதை மாதிரி இலங்கை சட்டத்தின் பிரகாரமும் 16 வயதுக்கு பிறகுதான் நீங்கள் என்ன சம்பந்தமான ஒரு இதுகளையும் கொடுக்கலாம். ஓகே, லீகலி மேரி பண்ணுறது வந்து 18 வயசில் தான். இப்போ நாங்கள் 18 வயசு என்னென்று பார்க்குறோம்னா 18 வயசில் தான் உண்மையாகவே ஒரு அம்மா கருக்கட்டக்கூடிய அளவுக்கு அவரோட யூட்ரஸ் என்ற கருப்பை வந்து விருத்தியடைந்து வருகின்றது. சரி, அதை மாதிரி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஒரு 21 வயதில் தான் ஒரு அம்மா ஒரு மன ரீதியாக, ஏனென்றா 21 வயதில் தான் மூளையோட விருத்தி முழுசாக முடியுது. முழுசாக முடிகிறதால அம்மாவுக்கு என்ன ஒரு டிசிஷன் என்னொரு தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய தன்மைக்கு அந்த நேரம் தான் ஒரு அம்மா ஒரு யாருமே ஒரு நல்ல ஒரு டிசிஷன் சரியான பிள்ளைகள் எது சரி எதுன்ட்டு தீர்மானிக்கக்கூடிய நிலைமைக்கு வரலின. அப்போ அதால் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் 20 வயசுக்கு பிறகு கற்பம் தரிக்கணும். அதோட 35 வயசுக்கு முதல்ல கற்பம் தரிக்கும். இப்போ போன வருஷம் 2020 கிட்டத்தட்ட 13,500 கற்பவதிகள் 15 வயதில் பதியப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகிற பிரச்சனை இப்போ என்னென்னா 35 வயசுக்கு மேற்பட்ட கற்பவதிகளும் கூடிக்கொண்டு போகின. அது இப்போ 2015 11% இருந்தது. இப்போ 2020 வந்து அது 13.5 வந்துட்டு. அதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்டா அம்மாவுக்கு 35 வயசுக்கு மேலே வந்து அம்மா கற்பம் தரிச்சாண்டா அம்மாவுக்கு வேறு வருத்தங்கள் வர்ற சான்சஸும் கூட. அம்மா கற்பம் தரித்து பிறப்பின் பின் 2 வருஷத்துக்கு பிறகு தான் திருப்பி கற்பம் தரிக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் கதைக்கலாம் டாக்டர். அடுத்ததாக நான் பிரஸ்கிலாவிட்ட கேட்டோம்னு சொன்னால், இப்போது பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாள்வதில் உங்கள் நிறுவனத்துடைய வகைப்பாகம் என்னவாக இருக்கின்றது? நான் வந்து ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தில் இருந்து தான் வந்திருக்கிறேன். ஸோ ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான பணிகளை ஆற்ற ஒரு நிறுவனமாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்று பார்த்தோம்னா எல்லா கற்பங்களும் தேவையான கற்பங்களாக இருக்க வேணும். அதே நேரம் அனைத்து பிரசவங்களும் பாதுகாப்பான பிரசவங்களாக அமைய வேண்டும். அதே நேரம் எல்லா இளைஞர்களுடைய முழுமையான ஆற்றலும் பூர்த்தி செய்யப்பட வேணும் என்றது தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு. அப்போ இந்த முக்கிய குறிக்கோளை வச்சு நாங்கள் வந்து மாற்றத்திற்கான இலக்குகள் 3 இருக்கு. அதாவது 3 பூஜ்ஜியங்களை அடைய வேணும்ன்றதுக்காக எங்களுடைய நிறுவனம் முக்கியமாக எங்களுடைய பங்காற்றி வருது. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை அதிகமாக அரசு நிறுவனங்களோட அதோட இலங்கையில் இருக்கிற மற்ற சமூக நிறுவனங்களோட இணைந்து நாங்கள் பணியாற்றி வரோம். இப்போ இந்த 3 பூஜ்ஜியங்கள் என்று நாங்கள் சொல்ல போனால் 0 தாய் மரணங்கள் மெட்டர்னல் மார்டாலிட்டி, 0 மெட்டர்னல் மார்டாலிட்டி. அதே நேரம் 0 அன்மெட் நீட் ஃபார் ஃபேமிலி பிளானிங். அதாவது
குடும்ப திட்டமிடல் முறைகளுக்கான பூர்த்தி செய்யப்படாத தேவை அப்படி என்று சொல்ற நேரம், அதாவது பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து குடும்ப திட்டமிடல் முறைகளுக்கான தேவை காணப்படுது, ஆனாலும் அந்த தேவை சந்திக்கப்படவில்லை. ஸோ இந்த பூர்த்தி செய்யப்படாத தேவை பூஜ்ஜியமாக்கப்பட வேணும். அதே நேரம் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான தீங்கு விளைவிக்கும் பிராக்டிசஸ் அல்லது பாலின வன்முறை, பால்நிலைசார் வன்முறை, இந்த மாதிரியான விடயங்களும் பூஜ்ஜியமாக வேணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய முக்கியமான பணிகள் ஆற்றி வரோம். அப்படி பார்க்குற நேரம் இந்த குடும்ப திட்டமிடல் முறைகளுக்கான அணுகல், இது தொடர்பான தகவல்கள் வந்து மிகவும் முக்கியம் இந்த 3 இலக்குகளையும் அடைவதற்கு. ஸோ அதற்கான உதவியை நாங்கள் வந்து இலங்கை அரசுக்கும் அதே நேரம் வேறு சமூக நிறுவனங்களுக்கும் அதற்கான உதவியையும் பங்களிப்பையும் நாங்கள் வழங்கி வரோம். சரி, அடுத்ததாக நாங்கள் கேட்கலாம் நிருபா புஷ்பராஜ் அவர்களிடம், இந்த குடும்ப திட்டமிடல் மற்றும் இந்த கருத்தடை முறைகள் எவ்வாறு ஒரு பெண்ணின் உரிமைகளையும் தெரிவுகளையும் ஊக்குவிக்கின்றன? நிச்சயமாக அது ஒரு நல்ல கேள்வி. இப்போ பிரிஸ்கிலா சொன்ன மாதிரி நாங்கள் இந்த 3 பூஜ்ஜியங்களையும் அடைகிறதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த குடும்ப திட்டமிடல் என்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ எங்களோட சமூகத்தில் வந்து நிறைய தேவைப்பாடுகள் இருக்கலாம். இப்போ 3 பிள்ளைகள் இருக்கணும், 2 பிள்ளைகள் இருக்கணும், இல்லாட்டி ஒரு பிள்ளையோட நிப்பாட்டுறதா இல்லையா என்ற நிறைய கேள்விகள் வினாக்கள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பெண்ணினுடைய உடம்பு சம்பந்தப்பட்டது, ஒரு பெண்ணினுடைய மனது சம்பந்தப்பட்டது, அந்த குடும்பத்தினுடைய தேவை சம்பந்தப்பட்டது. இப்போ பெண்களுக்கு வந்து 18 வயசான பிறகு நாங்கள் கல்யாணம் கட்டலாம் என்று சொல்லி சட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் 18 வயசுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது. நாங்கள் கல்யாணத்துக்காக படைக்கப்படவில்லை, பிள்ளை பெக்கிறதுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை. 21 டாக்டர் சொன்ன மாதிரி 21 வயசில் தான் எங்களுக்கு மூளை வந்து முழுமனே விருத்தியாகுது, எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு முதல் கல்யாணம் கட்டினோம்டா எங்களோட வாழ்க்கையில் பின்னால் வர முறைமைகளை, கல்வியாகட்டும், சில எங்களுக்கு தேவையான அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதுகளை நாங்கள் எப்படி அடைகிறது? ஸோ அந்த கேள்வி வந்து இருக்குது. அப்போ இந்த குடும்ப திட்டமிடல் என்றது வந்து பெண்ணுக்கு பூரணமான சுதந்திரம் இருக்குமெண்டா அதை தெரிவு செய்கிறதுக்கு. எனக்கு பிள்ளைகள் வேணுமா வேணாமா, எனக்கு ஒரு பிள்ளை வேணுமா 2 பிள்ளை வேணுமா 3 பிள்ளை வேணுமா என்றதை நான் வந்து தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால் எந்த வாழ்க்கையை நான் வந்து நிர்ணயிச்சு கொள்ளலாம். எனக்கு வந்து பிறகு படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யலாமான்றது வந்து ஒரு தனிநபர் என்ற முறையில் எனக்கும் அந்த உரிமை கட்டாயம் இருக்கணும். ஸோ அது வந்து எங்களோட கல்வியில், ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலோ, தேசிய மட்டத்தை எடுத்துக்கொண்டாலோ, தேசிய பொருளாதாரத்துக்கு நாங்கள் பங்களிக்கிறதா இருந்தாலும் கூட அது எங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அவன் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறான். இல்லை அரசே, அவர் உங்களுக்கு செய்திருக்கிற உதவி ஒரு நல்ல நண்பன் செய்கின்ற அருமையான உதவி. அருமையான உதவியா? இதில் என்ன அருமை இருக்கிறது? திட்டுகிறார். ஐயோ ஐயோ, அதை தொடாதீர்கள், அதை தொட்டால் பரம்பரைக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் போய்விடும். வீணாக பயப்படாதீர்கள் அரசே, இது பாதுகாப்பான அருமையான மருந்து பொருளாகும். இதில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? வைத்தியர் பிதற்றுகிறார். என்னிடம் பாதுகாப்பிற்கு இதோ படை வீரர்கள் உள்ளனர், இதோ கூடிய வாள் உள்ளது, பிறகு அதற்கு எனக்கு பாதுகாப்பு. வாளுறையுள் இல்லாவிட்டால் வெகு விரைவில் துருப்பிடித்து விடும். வாளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது போன்று இது ஒன்றும் கெட்ட பொருள் அல்ல. நீங்கள் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. அம்மா மீது சத்தியமாக? சத்தியமாக. டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். என்னோட சொன்ன இப்போ இந்த குடும்ப திட்டமிடல் கருத்தடை முறைகள் தொடர்பான சமூகத்தில் தவறான அபிப்பிராயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பான ஒரு தவறான ஒரு மனப்பாங்கு மக்கள் மத்தியில் இருக்குது டாக்டர். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இதையும் வந்து நிறைய பேர் வித்தியாசமாக நோக்குறது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாயிரு, சவாலாக
இருக்குது. சில மத நம்பிக்கைகளால் சில பேர் அதை பயன்படுத்த மாட்டேன்ட்டு இந்த பாரம்பரிய முறைகள் பயன்படுத்துகிறேன்ட்டு சொன்னாலும் அது வந்து ஒரு சரியான முறையில் அந்த பாரம்பரிய முறைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இது எடுக்கிறதால சில ஆட்கள் இந்த முதல்ல நிருபம் சொன்ன மாதிரி அந்த சில ஆட்களுக்கு ஒரு பயம் இருக்குது, தாங்கள் இதை பாவிச்சவங்களுக்கு வருத்தம் வருமோ, சில ஆட்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த பாடி கன்சர்ன் இருக்க வேண்டாம், தாங்களோட வடிவு இல்லாமல் போயிடுமா, அப்படி என்றெல்லாம் சில சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கர்ப்பவதிகளுக்கு இப்போ நாங்கள் ஒரு கர்ப்ப கால பராமரிப்பில் போது ஒரு கர்ப்பகால வகுப்புகள் எடுக்கிறோம். நாங்கள் இந்த ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு வகுப்பாக அவையல் அட்டென்ட் பண்ணணும். அது என்ன முந்தி வந்து அம்மா மேர் மாத்திரம்தான் வந்தவையல். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அம்மாவும் அப்பா 2 பேரும் வரணும். அது இப்போ இலங்கை முழுக்கலும் நடக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறோம். இப்போ இந்த விளக்கத்தை கொடுத்தா இப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்ற ஒரு முக்கியமான இது, எங்கள்கிட்ட தாய்மார் மத்தியில் கல்வி அறிவு வந்து 95% மேலே. அப்போ நாங்கள் சொல்கிறத விளங்குற தன்மை அவைகளுக்கு கூட, அதை வந்து அந்த டிசிஷனோ தீர்மானங்கள் எடுக்கிற தன்மையும் இருக்குது. இப்போ நாங்கள் முந்தி வந்து அதைத்தான் செய்கிற நாங்கள் முந்தி இந்த செய்கிற தொடர்பாடலை வந்து ஐஇசி என்று சொல்கிறோம். நாங்கள் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன்டா தகவல் கல்வி தொடர்பாடல்ண்டு. ஆனால் இப்போ செய்கிறத வந்து நாங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லை, பிசிசி என்று தான் சொல்கிறோம். நாங்கள் பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷன் உண்டு, நடத்தையல் மாற்றல் தொடர்பாடல் உண்டு. இப்போ வந்து ஆட்களுக்கு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீங்கள் போய் கூகுளில் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷனும் எடுக்கலாம். அதில் அந்த நடத்தையை நீங்கள் என்னென்று மாற்றன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்குத்தான் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வழிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாஸ்கை போட்டால் கொரோனா வராதுன்ட்டு சும்மா சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அது நடத்தையில் மாற்றுறது தான் ஒரு நடத்தையல் மாற்றம். என்ன இப்போ அது கொரோனாவால் தான் வந்தது ஒழிய இப்போ நாங்கள் சொல்லி முதல்ல நடக்கல. இப்போ அதான் அந்த நடத்தையல் மாற்றம். இப்போ அப்படி சில இதுகள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அதோட இப்போ முந்தினம் அளவுக்கு இப்போ எங்கள் சமூகத்தில் இந்த இதுக்கு உரிய பயம் வந்து பெரிய அளவில் இல்லை. ஏன்னா மற்ற நாடுகளோட ஒப்படைக்க எங்கள்கிட்ட கன்ட்ராசெப்ஷன் ப்ரிவலன்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறது, குடும்ப திட்டமிடல் முறையை பயன்படுத்துகிற குடும்பங்கள்ட அளவு வந்து 57% இருக்குது 2020. ஆனால் எங்கள்ட டிஹெச்எஸ் 2016 படி அது 65% காட்டுது. அப்போ அது வந்து இப்போ எங்களை சுற்றி வர இருக்கிற மற்ற நாடுகளோட பாக்கிக்கு அது ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் எங்களுக்கு அதோட இலவச சேவையை கொடுத்து கொண்டு இந்த ஒரு அளவுக்கு நாங்கள் அதை பராமரிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. நிருபாவல்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும். என்னோட சொன்னால் இப்போ பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சுகாதாரம் தொடர்பில் வெளிப்படையாக கதைத்து இந்த விடயம் தொடர்பில் காணப்படும் களங்கத்தை நீக்க வேண்டியதன் அவசியம் என்ன உங்களுடைய பார்வையில்? இது நாங்கள் முதல்ல கதைச்ச மாதிரி பிரிஸ்கிலாவும் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன காலத்துல இருந்து வளரேக்க வந்து இது வந்து ஒரு கதைக்கக்கூடாத ஒரு விஷயம் என்று தான் இப்போ வீட்டுகளில் வந்து நிறைய வந்து நாங்கள் வளர்க்கப்படுறோம். ரகசியம் மாதிரி அது அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட்ஸ் குட் டு டூ நாட் டு டாக் அப்படின்னு. அது வந்து நாங்கள் செய்யலாம், ஆனால் வந்து அதை பற்றி கதைக்கக்கூடாதுண்டு. ஆனால் இது வந்து மாற்றம் அடைய வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு வளர்ந்த வரைக்கும் எல்லாருக்கும் இச்சைகள் இருக்குது, எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அந்த விருப்பங்களை தேடி போகிக்க வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களோட முதலாவதாக நாங்கள் வந்து எங்களோட தகவல் வந்து சேகரிக்கிறது எங்களோட அம்மாட்டையோ அப்பாட்டையோ இருந்து வீட்டில் உள்ள மற்ற சகோதரங்கள்ட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு நல்ல தகவல், உறுதியான தகவல் வந்து எங்களுக்கு இல்லாத இடத்துல நாங்கள் சொல்கிற மாதிரி கூகுளில் தேடியோ இல்லாட்டி வேறு எதுலேயோ தேடி தான் நாங்கள் வந்து
அந்த தகவல்களை பெறுறேன். ஆனா அது வந்து எல்லா நேரத்திலையும் சரியான முறையில எங்களுக்கு அமைகிறது இல்ல. சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறுறது இல்ல. அது வந்து எல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இல்ல இணையதளங்கள்ல இருக்கிறது. அப்ப எங்களுக்கு சரியான ஒரு முக்கியமான விஷயமா காணப்படுது. அது பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமண்டி இல்ல, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் வீட்டில் வந்து அதை பற்றி கதைக்கக்கூடிய வசதிகள், அதை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள், அதே மாதிரி பாடசாலைகளில் கூட இதை வந்து உள்வாங்க வேண்டிய அவசியங்கள் வந்து கட்டாயம் இருக்குது. அப்போ நாங்கள் வளர்ந்து வரைக்க வந்து மற்ற சமுதாயம் வளர்ந்து வரைக்க வந்து அவர்கள் தவறான தீர்மானங்கள், தவறான வழிகளில் போகாமல் வந்து தடுக்கிறதுக்கு இது ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. அப்படி என்றால் நான் அரசியிடம் ஆலோசித்து விட்டு வருகிறேன். அன்பே, 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 இந்த பொருளை ஏற்பதில் ஏதேனும் பிரச்சனை இல்லையே? இதை ஏற்காவிட்டால் தான் பிரச்சனை. அப்படி என்றால் நீ முன்னமே சொல்லி இருக்கலாமே. நீங்கள் சரியான முட்டாள். இத்தனை தடவை நான் சொல்ல முயற்சித்தேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அதே போல இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேணும். இவ்வாறான பேசப்படாத தலைப்புகள் தொடர்பில் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த எவ்வாறு நம் கலைகளை பயன்படுத்தலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக வந்து தமிழ் திரைப்படங்களையோ இல்லாட்டி மேடை நாடகங்களையோ இதுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து கதைக்கப்படுறது சரியான குறைவென்ன ராஜ்குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே கதைக்கப்பட்டாலும் வந்து அது பெண்கள் வந்து பெண்ணண்டா பெண்ணியம் இப்படி தான் இருக்கணும், ஆனண்டா ஆண்மைத்துவம் இப்படி தான் இருக்கணும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நாங்கள் வந்து அந்த கலைகளில் வந்து கணக்க விஷயங்களை பார்க்குறோம். நாங்கள் பாடல்களாக இருக்கட்டும், பெண்களை வர்ணிக்கிறதா இருக்கட்டும், ஆண்களை வர்ணிக்கிறதா இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், ஹீரோயிசமாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு, அது கூட பெண்களுக்கு பாதகமான ஒரு விஷயங்களை தான் எழுதப்படாத ஒரு நியதியா சொல்லப்படுது. அப்போ இட்ஸ் டைம், இப்போ நேரம் வந்திருக்குது, நாங்கள் கலைகளின் மூலம் சின்ன அளவிலாவது மாற்றங்களை கட்டாயம் ஏற்படுத்துறதுக்கு இந்த விஷயங்களை விழிப்புணர்வுகளை நாங்கள் கொடுக்கலாம். நாங்கள் பிள்ளையாண்டிவளை நான் நிலைச்சு கொண்டிருந்த விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தலாம். என்னென்னா இது சமூகமாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தனி ஒரு நபராக வந்து நின்று செய்ய முடியாது. இப்போ கலைன்றது வந்து ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும். ஸோ கட்டாயம் வந்து அதை பாவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இன்றிலிருந்து நீர் எனது நண்பன். ஒரு நாள் உன் அரண்மனைக்கு வருகிறேன் விருந்திற்கு. ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். சரி சரி, எங்கு வாங்கலாம்? சூப்பர் மார்க்கெட், பார்மசி, கடைகள் எல்லா இடத்துலையும் வாங்கலாம் அரசே. அதே மாதிரி பிரிஸ்கிலா அவர்களிடம் இன்னொரு கேள்வி இருக்கு. தேசிய குடும்ப திட்டமிடல் தினத்தையொட்டி வெளியிடப்பட்ட அந்த காணொளி தொடர்பாகவும் இந்த செயற்திட்டம் குறித்தும் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்போ நாங்கள் வந்து ஒரு நீங்கள் இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் இலங்கை, அதாவது UNFPA ஸ்ரீலங்காண்ட ஃபேஸ்புக் பக்கத்துலேயோ நீங்கள் இந்த முழுமையான காணொலியை வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து முக்கியமாக கலந்துரையாட விரும்புகிற அல்லது பகிர வேண்டிய விடயமாக நாங்கள் கருதுறது வந்து இந்த கருத்தடை முறைப்பாவனை அல்லது குடும்பத்திட்ட முறைப்பாவனை. முக்கியமாக இதில் வந்து ஆணுரை பாவனையை குறித்து தான் இந்த வீடியோ காணப்படுது. இது வந்து பேசப்படாத அல்லது மறைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல.
இது எங்களுடைய சமூகத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு தகவல். அது திருமணமான ஒரு நபராக இருக்கலாம், திருமணமாகாத நபராக இருக்கலாம், இல்லாட்டி பாடசாலையில் இருக்கிற சிறுவர் சிறுமிகளாக கூட இருக்கலாம், கட்டிலமை பருவத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இவங்களுக்கு இந்த தகவல்கள் தெரிய வேணும். அதாவது நாங்கள் நிறைய நேரங்களில் வீட்டை வந்து சொல்லுவோம், நிருபா சொன்னா வீட்டை வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்க வேணுமெண்டு பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வந்து நிறைய நேரம் இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் இல்லாட்டி பாலியல் தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கெட்டதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கிறோம், மறைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கெட்டது அல்லது தவறுன்னு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது தொடர்பாக எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்களை கூட முக்கியமாக சில நேரங்களில் குட் டச் பேட் டச் என்று சொல்கிறேன், அந்த நல்ல தொடுகை கெட்ட தொடுகை இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த இடங்களில் கலந்துரையாடப்படாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. அப்போ இப்படி இருக்கிற நேரம் இளைஞர்கள் யுவதிகள் வளர்ந்து வார நேரம் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவங்க வந்து நிற்கிற நேரம் அவங்களுக்கு அந்த தகவல்களை எங்கே தேடிக்கொள்றதுன்ட்டு தெரியும். அம்மாவோட கதைக்கெல்லாம் அம்மா சொல்லுவா, இது உனக்கு இப்போ தேவையில்லைண்டு, இது உனக்கு தேவையா, ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட கேட்டால் உண்ட வயசுக்கு ஏற்ற வேலையை செய்யன்னு சொல்லுவான். அப்போ இந்த மாதிரியான நிறைய வேலைகளில் இளைஞர் யுவதிகள் வந்து சரியான இடங்களில் தகவலை தேடாமல் தவறான அதாவது நிரூபிக்கப்படாத விடயங்களை நம்பி நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. இது வந்து மேற்கத்தைய கலாச்சாரம் என்று சொல்றதுக்குள்ள எங்களுடைய சமூகத்திலேயே நாங்கள் கண்கூடாக இந்த விடயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாளுக்கு நாள் பேப்பர்லேயோ டிவிலேயோ எங்கே இருந்தாலும் நாங்கள் இந்த விடயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற நேரம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான வெளிப்படையான கலந்துரையாடல் மற்றும் வெளிப்படையான விழிப்புணர்வு அவசியம். ஸோ அந்த விழிப்புணர்வுக்காக ஒரு கலைகளை கொஞ்சம் சேர்த்து அதே நேரம் அதோட நகைச்சுவையை கலந்து நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது ஒரு முன்னெடுப்பாகத்தான் இது இருக்கு. இதையும் விட இன்னும் அதிகமாக இந்த மாதிரியான விடயங்கள், இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் சமூகத்தை போய் சேர வேணுமென்றது தான் எங்களுடைய நோக்கு. இந்த வீடியோ வெளியீட்டின் மூலமாக எங்களுடைய நோக்கம். சரி, உண்மையாகவே இந்த பேசப்படாத விடயங்களில் நாங்கள் சமூகத்தில் பேச வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், குடும்ப திட்டமிடல் முறையினை முறையாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் பொதுவான ஒரு விடயமாக இருக்கு. இந்த குடும்ப திட்டமிடல் தீர்மானங்கள் முறைகள் கூட ஆண்கள் பெண்கள் இருவருக்குமானதாக இருக்கு. அப்ப இருவர் கையிலையும் இந்த பொறுப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப இதை வந்து நாங்க சமூகமாக எப்படி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் அவங்க சிறப்பா நிறைவேற்றலாம் என்றதை பற்றின ஒரு கலந்துரையாடலையும் நாங்க ஏற்படுத்த விரும்புறோம். என்னன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து தீர்மானிக்கிற உரிமை இருக்கு, அதே நேரம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்யற ஒரு கடப்பாடு பெண்கள் மட்டும் இல்லை, சமூகத்துல எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்யற ஒரு கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இந்த பொறுப்புகளை இந்த விடயங்களை பற்றி கலந்துரையாடத்தான் நாங்க அதிகமாக விரும்புறோம். வருகிறேன். டாக்டர், அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. இந்த ஆணுறகளை குடும்ப திட்டமிடல் முறையாக பயன்படுத்துவது மற்றும் அதன் மூலமான பாலியல் தொற்றுகள், குறிப்பாக எய்ட்ஸ் இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு, அதே போன்ற ஒரு விளக்கம் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும்? நார்மலாக கொண்டம் ஆணுரை என்று பார்க்கலாம். கொண்டம்ன்றது ரெண்டு இருக்குது, ஆணுரையும் இருக்குது பெண்ணுரையும் இருக்குது. இலங்கையில் வந்து கூட ஆணுரைகள் தான் பயன்படுத்தப்படுது, ஆனால் பெண்ணுரைகளும் இருக்கின்றன. இப்போ இதில் வந்து ஆண் உரைகள்ட்டு சொல்கிற கருத்தடை முறை தான் ஒரு பிரச்சனை இல்லாத சரியான லேசான மற்றது விலை குறைஞ்ச ஒரு முறை. அப்போ இதை வந்து பயன்படுத்துகிறதால ரெண்டு விதமான தடுப்புகள் இருக்குது. ஒன்று கர்ப்பம் தரிக்கிறதையும் தடுக்கிறோம்,
அதை மாதிரி நிறைய இப்போ HIV சிஃபிலிஸ் போன்ற இந்த பாலியல் நோய்கள் பரவுவதையும் இதால் தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏண்டா நாங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிருபா, உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சுகாதாரம் தொடர்பான இந்த பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் உரிமைகளுக்கு இன்றியமையாத ஒன்று என நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமா. இப்போ நாங்கள் பெண்கள் உரிமைகள் என்று சொல்லி கதைக்கும் போது நிறைய விஷயங்களை பற்றி கதைக்கிறோம். கல்வி உரிமைகள் பற்றி கதைக்கிறோம், வேலை வாய்ப்புகளுக்கான உரிமைகள், இன்னும் கணக்கு பெண்கள் உரிமைகளை பற்றி கதைக்கிறோம். ஆனால் நாங்கள் தொடங்க வேண்டிய இடம் வந்து எங்களுடைய உடம்பு, இது எங்களுடைய சாரீரம். இப்போ இந்த சாரீரம் இருந்தால் தான் நாங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நாங்கள் தொடங்க வேண்டிய இடம் வந்து எங்களுடைய முதலாவது இடம் எங்களுடைய சாரீரம். அப்போ எங்களுடைய சாரீரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கே எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லும் போது மற்ற உரிமைகளை பற்றி நாங்கள் வந்து கதைக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சாரீரம் பற்றி கதைக்கிறது வந்து ஒரு டேபு, இல்லாட்டி அதை பற்றி கதைக்கிறது ஒரு கூடாத விஷயம் என்று அதை ஒதுக்கி வச்சுட்டு பெண்கள் உரிமைகள் சம்பந்தமாக கணக்க நிறைய எங்களால் கதைக்கக்கூடிய விஷயங்கள், தப்பு இல்லையென்று மத்தாக்கள் யோசிக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் கதைக்கிறோம். அப்படி இல்லாமல் நாங்கள் முதலாவது தொடங்க வேண்டிய இடத்துல இருந்து தொடங்க வேணும். குடும்ப திட்டமிடல், கருத்தடை முறைமைகள் சம்பந்தமாக எனக்கும் நல்ல விழிப்புணர்வு இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அதுக்கான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குமெண்டா அதை தொடர்ந்து வர மற்ற விஷயங்கள் எனக்கு வந்து தன்னால் செய்யக்கூடிய உரிமைகளை வந்து கேட்டு வாங்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய முறைமைகள் இருக்கும். மற்ற இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது தான், இது வந்து நான் தனியாக தீர்மானித்து எனக்கு தனியாக செய்ய முடியாது. இது நான் முதல் சொன்னது மாதிரி சமூகம் சம்மந்தப்பட்டது. அப்போ பாடசாலையில் இந்த பிரிஸ்கிலா சொன்ன மாதிரி பாடசாலையில் இருந்து, குடும்பத்தில் இருந்து நாங்கள் வைத்தியசாலை செல்லும் போது வைத்தியசாலையில் உள்ள ஆட்கள் எப்படி எங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, அதுகளும் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ முழுக்க கணக்க விழிப்புணர்வு தேவைப்படுது இந்த விஷயத்தை வந்து நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அதில் உள்ள தாதிகள் அவங்க என்ன மாதிரி எங்களுக்கு விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த சில நேரம் நாங்கள் சட்டத்திட்டங்கள் கணக்கு இருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரியும் அமலாக்கப்படுற விஷயத்துல தான் வந்து குறை நிறைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இது பற்றிய விழிப்புணர்வுகள் வந்து நிறைய செய்தால் தான் இதில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நிச்சயமாக அனைவரிடத்திலும் இந்த மாற்றம் போய் சேர்ந்தால் ஒழிய இதை நாங்கள் மாற்றலாம். இல்லாவிட்டால் மாற்றுவது என்பது கொஞ்சம் கடினமான வேலையாக கஷ்டம். அது நாங்களா நினைச்சு எவ்வளவு போராடுறதுன்னு. அப்ப அந்த விழிப்புணர்வு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். சரி, அடுத்ததாக பிரிஸ்கிலா அவர்களிடம் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரத்தை அடைவதில் மிகவும் பின்தள்ளப்பட்ட சமூகம் என்றால் நீங்க எதை கருதுவீர்கள்? இது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் வந்து இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்றதுல வந்து பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. முக்கியமாக இளைஞர் சமூகத்தை எடுத்தாலே வந்து இளைஞர்கள் கட்டளமை பருவத்தை சேர்ந்த பாடசாலை போற மாணவர்களை எடுத்தாலே அவங்களுக்கே வந்து முதல்ல தகவல்கள் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. நான் முதல்ல வந்து இதுக்கான சில தரவுகளை சொன்னேன். அதையும் தவிர வேறு சமூகங்கள் நாங்கள் எடுத்து பார்க்குற நேரம் மிகவும் ரூரல் ஏரியாஸ், அதாவது பின்தங்கிய இடங்களை சேர்ந்த பெண்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தில் அதிகமாக நாங்கள் வந்து ஒரு சேர்த்து கொள்ளாத அல்லது சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுற சமுதாயங்களாக கருதப்படுற பாலியல் தொழிலாளர்கள், அதே நேரம் எங்களை விட வித்தியாசமான வேறு விதமான பாலியல் நாட்டங்கள், பால்நிலை அடையாளம் கொண்ட நபர்கள், இந்த மாதிரியான நபர்களும் எங்களுடைய சமூகத்துல வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரியான சமூகத்தினருக்கும் சரியான தகவல்கள் போய் சேர வேணும். என்னன்னு சொன்னா, நாங்க சமூகம் என்ற நேரம் தனி ஒரு ஆள் இல்லை. அப்ப ஒரு ஆள் நல்லா இருந்தா சமூகம் நல்லா இருக்காது. சமூகத்தை சார்ந்து வாழ்ற மற்ற நபர்களும் சுகமான ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தாதான் முழு சமூகமும் ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும்.
அப்போ இப்படி இருக்கிற நேரம் நாங்க வந்து சமூகத்துல ஒரு தரப்பை வந்து நாங்க விட்டுட்டு முன்னுக்கு போக முடியாது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய சமூகத்துல இந்த வேறு பால்நிலை அடையாளங்களை கொண்டவங்க, பாலியல் நாட்டம் கொண்டவங்க, அதே நேரம் பாலியல் தொழிலாளிகள், இந்த மாதிரி ஆக்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது விடுபட்ட ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. அப்ப இந்த சமூகங்களும் நாங்க சேர்த்து கொள்ள வேணும். எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய விடயங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்வாழ்வும் எங்களுக்கு முக்கியம். அப்ப இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒன்று வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது விசேட தேவையுடைய நபர்கள், இவங்களும் வந்து இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான தகவல்கள் சேவைகள் இவங்களுக்கும் போய் சென்று அதிகமாக அடைவதில்லை. என்னன்னு சொன்னா எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டாலுமே வந்து இந்த நபர்கள் வந்து பாலியல் தேவைகள் இல்லாத நபர்கள் என்று சொல்ற கருத்து இருக்கு. இவங்களுக்கு பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் எதுக்குன்னு கேட்கிற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த நபர்களுக்கும் உண்மையாக தேவை இந்த சந்தர்ப்பம். இந்த இலங்கையில நான் நினைக்கிறேன் 8% வந்து விசேட தேவையுடைய நபர்கள். அப்ப இந்த நபர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேர வேண்டிய நிலை இருக்கு. அப்ப இந்த மாதிரியான எங்களுடைய சமூகத்துல விடுபட்ட சமூகங்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த சமூகங்களுக்கும் பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் தொடர்பான தகவல்கள் போய் சேர வேண்டும். டாக்டர், இன்னும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ ஆணுரை தொடர்பாக நாங்கள் காய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆணுரைகளை பெற்றுக்கொள்வதற்கு பலருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. நாங்கள் நடைமுறைகள் சொன்னால் ஒரு கடைகளுக்கோ பார்மசிகளுக்கோ நாங்கள் சென்று ஆணுரைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது பலர் தயங்குகின்றார்கள் இல்லையா? இது சம்பந்தமான அந்த ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் ஸ்டடி UNFPA சப்போர்ட் தான் எங்களோட தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தால் நாங்கள் ஒரு சேவையை மாதிரி செய்து ஸ்டடி ஒன்று பண்ணி இதுக்குரிய தேவை என்று அறிஞ்சு இப்போ கடைசி 2019-20 நாங்கள் 544 இந்த கொண்டம் டிஸ்பென்சர் என்று சொல்கிற கொண்டத்தை இணைக்கிற பெட்டிகள் வந்து நிறைய காமன் பொதுசனம் கூட நடமாடுற இடங்கள்ல இப்போ பூட்டி வச்சிருக்கிறோம். இப்போ அது வந்து இலவசமாகத்தான் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. யாரும் போய் எப்போ வேண்டாலும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம், ஆக்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போகலாம். கோவிட் தொற்றோட எல்லாம் நாடு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இப்போ அதால் நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா இப்போ எல்லாம் ஆன்லைன் என்ற ஒரு முறை வந்து கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ ஆன்லைன் முறையில் அதை விநியோகிக்கிற முறைகளில் வந்து அபிவிருத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இலவசமாக தேவையான நாட்கள் அதை அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு இணையதளம் செய்து வச்சோம். இப்போ யாரும் இப்போ ஒரு ஆபத்தான ஒரு தொடர்புகள் என்னத்தையும் நடத்தி கொண்டு அவையில் வந்து அந்த இதில் போய் தங்களை வந்து தங்கள் நிலைமை என்ன மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்கிற இதுகள் இருக்குது. அதில் போய் தாங்களோட இந்த ரிஸ்க் கேட்டகரி இந்த ஆபத்து நிலையில் தாங்கள் இருக்கிற உங்களுக்கு HIV டெஸ்ட் தேவையா, அப்படி HIV டெஸ்ட் தேவை என்றாலும் அதுவும் நாங்கள் எதிர்காலத்தில் அந்த HIV டெஸ்ட்டை வந்து தானாகவே செய்கிறதுக்குரிய டெஸ்ட் அந்த பரிசோதனை எச்சில் மூலம் தானாகவே வீட்டை எடுத்து செய்கிற பரிசோதனை இதுகள் வந்து இப்போ இறக்குமதி செய்து வச்சிருக்கிறோம். அதையும் விநியோகிக்கிற திட்டத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறோம். சரி, நன்றி டாக்டர். அதே போன்று நிருபா அவர்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு கலைஞராக இவ்வாறான விடயங்களை கலை சார்ந்த படைப்புகள் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு ஒரு பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான பங்களிப்பாக இருக்கும்? இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி விழிப்புணர்வுன்றது வந்து அவசியம். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எல்லா மத்தியிலையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு கலைஞர் என்ற ரீதியில் வந்து இந்த கலையை நாங்கள் யூஸ் பண்ணி பாவிச்சு எப்படி வந்து இந்த விஷயம் தொடர்பாக குடும்ப திட்டமிடல் சம்பந்தமாக எப்படி நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு போகிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு நிறைய ரீச் இருக்கக்கூடிய பரந்துபட்ட ஆக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு முறைமையாக இருக்கும். கூடுதலாக வந்து இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தப்போ வந்து அது வந்து ஒரு நகைச்சுவை சார்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஈவன் சின்ன ஆக்களுமே கூட சின்ன பிள்ளைகளுமே கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
அது கூடாத விஷயம், கதைக்கக்கூடாத விஷயம் அப்படி என்று இல்லாமல் அது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ பாமர மக்கள்லேருந்து எல்லாருக்கும் வந்து அந்த விழிப்புணர்வை வந்து நாங்கள் இலகுவில் கொடுக்கக்கூடியதுக்கு இந்த கலை சார்ந்த முறைமைகளை நாங்கள் பாவிக்கிறது வந்து இலகுவாக இருக்கும். சரி, அதே போன்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் சார்பாக பிரிஸ்கிலா அவர்கள் மக்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும் இந்த குடும்ப திட்டமிடல் முறை தொடர்பாக? நான் வந்து பொதுவாக குடும்ப திட்டமிடல் முறைகள் மற்றும் பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம் ரெண்டையும் சம்மந்தப்படுத்தின ஒரு ஆலோசனை அல்லது ஒரு விடயமாகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், இந்த விடயங்கள் வந்து நாங்கள் வெளிப்படையாக கதைக்க வேண்டிய விடயங்கள் தான். நாங்கள் இதை ஒழிச்சு மறைச்சு இதை பற்றி நாங்கள் வந்து கதைக்காமல் இருக்கிறதுனால எங்களுக்கோ எங்களோட சமூகத்தை சார்ந்தவங்க யாருக்கும் வந்து நல்லது நடக்க போகிறது இல்லை. நாங்கள் வந்து இதை பற்றி வெளிப்படையாக கதைச்சு இதன் மூலமாக எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், எப்படி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விரும்பும் விதத்தில் மற்றவர்களுடைய அபிவிருத்திக்கும் எங்களுடைய அபிவிருத்திக்கும் ஒழுங்காக அமையக்கூடிய விதத்தில் எப்படி எங்களுடைய வாழ்க்கையும் எங்களோட சமூகத்தையும் முன்கொண்டு செல்லலாம்ன்றதை நாங்கள் பார்க்க வேணும். இதுக்கு பாலியல் மற்றும் இனவிருத்தி சுகாதாரம்ன்றது இன்றியமையாத உண்டு. எங்களுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா கட்டங்கள்லையும் இது சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கு. அப்போ அதனால இதை பற்றி நாங்கள் வெளிப்படையாக கதைப்போம். வெட்கம், கலங்கம் போன்ற விடயங்கள் எல்லாம் விட்டுட்டு இதை நாங்கள் வெளிப்படையாக தேவையான ஒரு விடயமாக பார்ப்போம், வெளிப்படையாக கதைப்போம்ன்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக ஆலோசனையாக இருக்கு. சரி, பெண்கள் உரிமை ஆர்வலராக நிருபா புஷ்பராஜ் அவர்கள் மக்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும்? நிறைவாக சொல்கிறதுன்னு சொன்னால், பெண்களினுடைய மனநல சுகாதாரமும் வந்து இதுக்குள்ள ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ பிரிஸ்கிலா சொன்ன விஷயங்களை உள்ளடக்குனதை அடுப்பம்னு சொன்னால், இந்த குடும்ப திட்டமிடல், பால்நிலை, இனவிருத்தி சுகாதாரம் இதுகள் எல்லாம் பார்க்கும்போது வந்து பெண்களுக்கு வந்து எப்படி ஒரு தாக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளை பெறுறதும் நாங்கள், பிள்ளைகளை வளர்க்குறதும் நாங்கள். அந்த பிள்ளைகள பொறுப்பு வந்து பாரிய அளவில் பெண்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒன்றா இருக்குது. அப்படி இல்லாமலுக்கு குடும்பமாக எல்லாரும் இதில் வந்து எப்படி வந்து தங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்கொள்ள போகிறாங்க, பெண்களுக்கு வந்து ஒரு இடத்தை எப்படி ஒதுக்கி தர போகிறோம், அவர்களுடைய முழுமனே அவர்கள் அபிவிருத்திக்கு எப்படி வந்து அந்த இடத்தை பாவிச்சு அவங்க ஒரு கன்ட்ரிபியூஷனை செய்ய போகிறாங்க என்றது தான் சரியான முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுடைய மனநிலை சுகாதாரம், மற்றது அவர்களுடைய உடல் ரீதியான சுகாதாரம், மற்றது பெண்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போது இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பாரிய அளவிலான விழிப்புணர்வுகளால தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். சரி, இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் குடும்ப திட்டமிடல் முறை, அதே போன்று பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சுகாதாரம் தொடர்பில் பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். எனவே டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாகவும் சக்தி டிவி சார்பாகவும் உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. குடும்ப திட்டமிடல் முறை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியை நான் கலந்துரையாடினோம். எனவே இந்த விடயங்கள் உங்களுக்கும் பயன் தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்பின் 𝗙𝗎𝗪 ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.